வாசிக்கலாம். ஆதியாகமம் 44வது அதிகாரம் 12வது வசனம். ஆதியாகமம் 44வது அதிகாரத்துடைய 12வது வசனத்தை வாசிப்போம். மூத்தவன் சாக்கு முதல் இளையவன் சாக்கு மட்டும் அவன் சோதிக்கும் போது அந்த பாத்திரம் பென்யமீனுடைய சாக்கிலே கண்டுபிடிக்கப்பட்டது. போதும். இந்த சம்பவத்தை குறித்து பார்க்க வேண்டாம், ஏனென்றால் நமக்கு இந்த சம்பவத்தை குறித்து நன்றாய் தெரியும் என்று நினைக்கின்றேன். யோசேப்பு எகிப்துக்கு அதிபதியான பொழுது அவருடைய சகோதரன் அவரை சந்திக்கும் பொழுது நடக்கிற கன்வர்சேஷன் தான் இது. கவனிங்க, இந்த இடத்துல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது 12வது வசனத்துல. மூத்தவன் சாக்கு முதல் இளையவன் சாக்கு மட்டும் அவன் சோதித்து பார்க்கும் போது அந்த பாத்திரம் யார்கிட்ட காணப்பட்டுச்சு? யாரிடத்துல? பென்யமீன் இடத்துல காணப்பட்டுச்சு. இந்த காலை வேளையில அன்பான தேவஜனமே, நம்ம சிந்திக்கும்படியாக, நம்மை கொஞ்சம் ஆராதித்து அல்லது நம்மளை கொஞ்சம் யோசித்து ஆராய்ந்து பார்க்கும்படியாக வந்திருக்கிற நோக்கம் என்னவென்றால், 2025 வருடத்தை முடித்து 26வது வருடத்துக்குள்ள நாம் அனைவரும் கடந்து வந்திருக்கிறோம். ஆமா தானே? 2025 வருடத்திலிருந்து 2026க்குள்ள வந்திருக்கிற நான், இந்த சம்பவம் என்னவென்றால், யோசேப்பு தன்னுடைய சகோதரனாகிய பென்யமீனை அவன்தான் சொல்லுவான். தன்னுடைய விசாரணைக்காரனை கூப்பிட்டு, என்னுடைய பாத்திரத்தை நீ என்னுடைய சகோதரனாகிய பென்யமீனுடைய அல்லது பென்யமீனுடைய சாக்குல போட்டு அனுப்பிச்சு விடுன்னு சொல்லி விசாரணைக்காரனுக்கு உத்தரவு கொடுத்ததே யோசேப்பு தான். அதே யோசேப்பு சொல்றான், அவங்க கிளம்பி போன உடனே போய் மறுபடியும் போய் எல்லாரையும் சோதித்து யார் இடத்துல காணப்படுற அவங்கள கூட்டிட்டு வான்னு சொல்றா. இதை ஆவிக்குரிய பாதையில கொஞ்சம் யோசித்து பாருங்க. எல்லாருடைய சாக்கு, அதாவது அந்த வசனம், மூத்தவன்ல இருந்து கடைசி உள்ள வரைக்கும் எல்லா சாக்கையும் வந்து திறந்து பார்த்தாங்க, ஒன்றுமில்லை. ஆனால் ஒருவனிடத்துல அந்த பாத்திரம் காணப்பட்டது. அவன் தான் யாரு? பென்யமீன். இப்ப நன்றா இதை நீ ஆவிக்குரிய காரில் கொஞ்சம் யோசித்து பாருங்க. 2025 கடந்து 2026க்குள்ள வந்து இதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிற அந்த காரியத்தை சொன்னா, எகிப்திலிருந்து தானியத்தை வாங்கி கொண்டு சகோதரன் என்னுடைய தகப்பனாகிய யாக்கோபை பார்க்க புறப்பட்டு போயிட்டு இருக்கிற போயிட்டு இருக்க, இப்போ என்னை வந்து ஒரு மனிதன் தடுத்து நிறுத்துகிறான். என் தகப்பனுடைய வீட்டுக்கு நான் போக முடியாதபடிக்கு மறுபடியும் என்னை எகிப்தின் அரண்மனைக்கே திருப்பியும் கூட்டிட்டு வருகிறான். ஏனென்றால் என்னுடைய சாக்குல யோசேப்புக்கு சொந்தமான ஒரு பொருள் அங்க இருப்பதனால என்னால அந்த தகப்பனாகிய யாக்கோபை பார்க்க போக முடியல. நான் சொல்றது புரியுதா? பென்யமீன் அங்கிருந்து யோசேப் வந்து விடை பெற்று கொண்டு, அது வரைக்கும் தெரியாது அவன் தான் சகோதரன் யோசேப் என்று, பட் அங்க உள்ள அதிபதினு அவங்க நினைக்கிறாங்க. அவர்கிட்ட விடை பெற்று தானியங்களை வாங்கி கொண்டு என் சகோதரனை போய் என்னோட தகப்பனை போய் பார்த்து இனி நாம் வாழ்க்கை வாழலாம் பிழைக்கலாம் என்று நினைக்கும் பொழுது ஒரு விசாரணைக்காரன் வந்து தடுத்து நிறுத்தி, உங்கள்கிட்ட நீங்க ஒரு களவான ஒரு பொருள் எடுத்துக்கொண்டு போறீங்க, உங்க சாக்குல எனக்கு என்னோட எஜமானுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் அங்க இருக்கிறது, அதை நீங்க கொடுக்காம அதை எடுத்ததுனால நீங்க உங்க வீட்டுக்கு போக முடியாதுன்னு சொல்லி மறுபடியும் என்ன பண்றேன்னா அந்த இடத்துக்கு கொண்டு வரா. இப்ப நான் சொல்ல போற கதை மிகவும் கவனிங்க. இதே போல 2025 இருந்து வந்த நான், 2025 என்பதை யோசேப்புடைய அரண்மனை அல்லது அந்த எகிப்தின் வைத்துக் கொள்ளுங்க. 2026 என்பதை யாக்கோபு அவங்க இருக்கிற இடம்னு வச்சுக்கிடுங்க. இப்போ 2025 முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி 2026 நோக்கி போயிட்டு அங்கிருந்து ஒரு சில நாட்களை கடந்து வந்திருக்கிறேன்னா, இதை நான் சந்தோஷமாக தேவனுக்கு பிரியமாக சமாதானமாக வாழ முடியாதபடிக்கு, என் தகப்பனோடு கூட நான் ஐக்கியப்பட முடியாதபடிக்கு என்னை தடுக்கிற ஒரு விசாரணைக்காரன் ஒருவன் இருக்கிறான். அந்த விசாரணைக்காரன் யார் என்றால் அவன் தான் சத்ருவாகிய பிசாசு. அல்லேலூயா. குழப்பமா இருக்கா? நான் சொல்றது இதுவரைக்கும் புரிஞ்சுன்னு சொல்றவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பரவாயில்ல, கொஞ்சம் பேர் குழப்பமா இருக்கு, கொஞ்சம் பேர் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் அந்த விசாரணைக்காரனை தடுத்தான் என்றால், பென்யமீனை தடுக்கிறான்னா, நீ தானியத்தை எடுத்துட்டு போ பிரச்சனை இல்லை, ஆனா யோசேப்புடைய பாத்திரத்தை நீ எப்படி எடுத்த? நான் மறுபடியும் சொல்றேன், அது பென்யமீன் எடுக்கவில்லை, யோசேப்பு தான் என்ன பண்ண சொன்னாரு. போட சொன்னதே யோசேப்பு தான். அவரே வச்சுட்டு அவரே போய் மறுபடியும் என்ன பண்ண சொல்றாரு, கூட்டிட்டு வர சொல்றாரு. அது ஒரு காரியம், அது வேற ஒரு காரியத்துக்காக அவர் பண்ணாரு. இன்னைக்கு 2025 இருந்து கடந்து வந்த நான் என்னுடைய சாக்குல, மறுபடியும் சொல்றேன், என்னுடைய சாக்கு என்கிற என்னுடைய இருதயத்துல, என்னுடைய வாழ்க்கையில
யோசேப்புக்கு சம்பந்தப்பட்ட ஒரு காரியம் என்னிடத்தில் காணப்படுமாயின், அல்லது பிசாசுக்கு சொந்தமான குணங்கள், பிசாசுக்கு சொந்தமான காரியங்கள், உலகத்தின் ஏதோ ஒன்று என்னிடத்தில் காணப்படுமாயின், என் தகப்பனோடு நான் ஐக்கியப்பட முடியாதபடிக்கு மறுபடியும் நான் அடிமைத்தனத்துக்குள்ள வருகிறேன். நீங்க அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். 10வது வசனத்துல அந்த சகோதரர்கள் சொல்ற வார்த்தையை கவனிங்க. 44:10 வாசிங்க. அதற்கு அவன், நீங்கள் சொன்னபடியே ஆகட்டும், எவனிடத்தில் அது காணப்படுமோ அவன் எனக்கு அடிமையாவான், நீங்கள் குற்றமற்றவர்களாய் இருப்பீர்கள் என்றான். அந்த வார்த்தையை நன்றாய் கவனிங்க. எவனிடத்தில் காணப்படுமோ அவன் எனக்கு சத்ருவனுக்கு அததான் பண்றா. என் சுய குணங்கள் யார் இடத்துல காணப்படுகிறதோ, என் பாவங்கள் எந்த மனிதனிடத்தில் காணப்படுற, அவன் எனக்கு யார்தா? அடிமைதான். அன்பான தேவ சொன்னவே, நாம் பார்க்க போகிற காரியத்தை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். 2025 முடிச்ச 2026 எப்படி இருக்கும்? 26ல என்ன நடக்க போகுது? அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறுமா? அந்த ஊழியக்காரங்க தீர்க்க தரிசனம் இப்படிலாம் சொன்னாங்களே, இந்த மாதிரி பேசி இருக்கிறாங்களே, ஒருவேளை எப்படி இருக்குன்னா, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய காரியத்தை நான் மாற்றாவிடில், எத்தனை வாக்குத்தத்தங்கள் கொடுத்தாலும், எத்தனை தீர்க்க தரிசனங்கள் சொன்னாலும், சத்துருவுக்கு சம்பந்தப்பட்ட காரியம் ஏன் சாக்குல இருக்குதுன்னா, சத்ருவுக்கு சொந்தமான ஒரு பாவமோ, சத்ருவுக்கு சொந்தமான ஒரு குணநலமோ 2025ல நான் எந்த காரியத்தை வைத்திருந்தேன் அதையே தூக்கிக்கிட்டு 2026க்குள்ள நான் வந்தேன்னா அதே போலதான் இருக்கும். எந்த மாற்றமும் இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. வருஷம் ஸ்டார்டிங்லேயே நல்ல வார்த்தையை பேச மாட்டேங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நல்ல வார்த்தை தான் இது. நீங்க இதை கடைபிடிச்சு நம்ம பார்த்தோம்னா நம்ம எங்கேயோ போயிடுவோம். அல்லேலூயா. ஏன்னா பென்யமீன் கிளம்புனாரு, தானியத்தை வாங்கியாச்சு, இனி என் தகப்பனை போய் பார்ப்பேன், அங்க போய் என்னுடைய வேலையை செய்வேன்னு. ஆனா அவனை தடுக்கிறதுக்கு ஒருத்தன் வந்தான். அவன் தான் விசாரணைக்காரன். யோசேப்புடைய வீட்டு விசாரணைக்காரன் வருகிறான். வந்து அவன் சொல்றான், எஜமானுடைய பாத்திரத்தை நீ எப்படி எடுத்துட்டு போலான்னு சொல்லி. அப்ப அவங்க சொல்றாங்க, நாங்க எடுக்கவே இல்லை. அப்ப அவங்க தைரியமா சொல்றாங்க, நாங்க எடுக்கல, நாங்க அப்படிப்பட்டவங்க கிடையாது. யார் இடத்துல இருக்கோ அல்லது நீங்க திறந்து பாருங்கன்னு சொல்லி திறந்து பார்த்தா கரெக்டா பென்யமீனத்துல காணப்பட்டுச்சு. என வச்சதே யோசேப்பு தான். நன்றாக கவனியுங்கள். இன்னைக்கு சத்ருவும் நம்முடைய வாழ்க்கையில இந்த கால வேளையில் வந்திருக்கிற நீங்களும் நானும், சத்ரு நம்முடைய வாழ்க்கையில அவனுடைய ஏதோ ஒரு குணத்தை கொடுத்து 2025 நேரத்தில் என்ன குணம் காணப்பட்டுச்சோ அது அப்படியே நான் மாற்றவே அப்படியே 2026க்குள்ள வந்திருக்கேன் அப்படின்னா வீடு போய் சேருவது கடினம். சத்ருவாகிய ஒரு பிசாசு நம்மளை தடுத்துட்டு சொல்லுவா, யோசேப்புடைய பாத்திரம் இருக்கும்னு எங்க போக முடியாது, வீட்டுக்கு போவே எனக்கு என்ன இருக்கு, என்ன இருக்கு? அல்லேலூயா. நம்முடைய இருதயத்துல சாக்கு என்பதை இருதயம் அல்லது வாழ்க்கைன்னு யோசிச்சு பாருங்க. 2026ல ரொம்ப கோவப்படுவேங்க. 2025ல ரொம்ப கோவப்படுவேன். யார் எதை கேட்டாலும் திமிராதான் பதில் சொல்லுவேன். யாரையும் மதிக்க மாட்டேன். அவங்கள பார்த்து பொறாமப்படுவேன், எரிச்சல் அடைவேன், கோபப்படுவேன். இதையே தூக்கிட்டு என் சாக்குல நான் வச்சுக்கிட்டு 2026 நோக்கி பயணம் புறப்பட்டேன் என்று சொன்னால், அன்பான தேவ ஜனமே, எந்த மாற்றமும் இருக்காது. இன்னைக்கு யோசேப்புடைய பாத்திரம் அந்த பென்யமீன் சாக்குல காணப்பட்டதுனால தான் அந்த விசாரணைக்காரன் திரும்பி அவனுக்கு கூப்பிடக்கு வந்தான். இல்லைன்னா போ விட்டுருப்பா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில பிசாசுக்கு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு காரியம், அது பொறாமையா இருக்கலாம், அது அடுத்தவங்க மேல உண்டான எரிச்சலா இருக்கலாம், இவங்களாம் நல்லா இருக்காங்களே நினைக்கிற விஷயமா இருக்கலாம், பெருமையா இருக்கலாம், நம்ம தான் பெரிய ஆளு, நம்மளை விட யாரும் கிடையாது, நம்ம நினைச்சா அதை சாதிச்சிருவோம் கிழிச்சிருவோம் நினைக்கலாம். இதெல்லாம் பிசாசுக்கு சொந்தமான காரியங்கள். இந்த காரியம் எனக்கு இருக்குதான் இந்த காலை வேளை நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரூத் பத்தி நமக்கு தெரியல. அந்த ரூத் எழுதின புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள்ல, 11ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்க. ரூத் 3:11. இப்பொழுது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். 3:11 அதுதானா? ஒரு நிமிடம், அது இல்ல, 2:11. சாரி. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ
உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜனம் அனைத்து ஜென்ம தேசத்தை விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. இப்ப கவனிங்க, இந்த வசனத்தை நான் ஒரு ஒரு பாணியில வாசிக்கிறேன். இப்போ வசனத்தோட அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிடும் நினைக்கிறேன். நல்லா கவனிங்க. உன் மாமியாருக்கு நீ செய்தது, உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு விட்டு விட்டுதான் எங்க வந்திருக்க? எல்லாரும் என்ன கவனிங்க, அந்த வசனத்தை நல்லா பாருங்க. உன் தகப்பனை உன் தாயை விட்டு ஜன்ம தேசத்தையோ, சொல்லுங்க, ஜன்ம தேசத்தையோ விட்டு. இப்ப விட்டுட்டு வந்தீங்களா கூட்டிட்டு வந்தீங்களா? சொல்லுங்க. இந்த பெருமையை 2025லயே விட்டுட்டாங்க, கூட்டிட்டு வரல. இந்த பொய் சொல்ற பழக்கத்தை 2025லயே விட்டுட்டு வந்துட்டாங்க, கூட்டிட்டு வரல. இந்த பொறாமை பழக்கத்தை 2025ல அங்கேயே விட்டுட்டாங்க, கூட்டிட்டு வரல. சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க, சில பேர் அப்படியே யோசிக்கிறீங்க. ரூத்தை பாத்தீங்கல்ல, இஸ்ரவேலின் தேவனாகிய சட்டைகளின் கீழே வர்றதுக்கு முன்னாடி ஜன்ம தேசத்தை விட்டு வரா. தகப்பனுடைய தாயுடைய, அதாவது அவங்களுடைய பழைய காரியத்தை விட்டுட்டு தான் வந்தாலே ஒளி எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு வரவில்லை. அன்பான தேவ சனமே, அதனால தான் போவாஸ் சொல்றா, நீ இவைகள்லாம் விட்டு வந்த, நீ ஆஸ்வதிக்கப்படுவேன்னு சொல்லி. இந்த 2025 கடந்து வந்த நான் 2025ல நான் செய்த பாவங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்கள், இன்னும் நான் மாற்றிக்கணும் நினைக்கிற காரியங்களை விட்டுட்டு வந்துட்டேனா, இல்ல அவைகளையும் சேர்த்து என்ன வருடம் வரப்போது, நியூ இயர் வந்தா எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்திருக்கா என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அன்பான தேவ சனமே, யோசேப்புடைய பாத்திரம் நம்முடைய சாக்கில காணப்படுமாயின் கைது செய்யப்படுவோம், அடிமையாவோம். அந்த சகோதரர் தான் சொன்னாங்க, யாரிடத்துல அந்த பாத்திரம் இருக்கோ அவங்க அடிமையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நம்ம இடத்துல பிசாசின் சுபாவங்கள் காணப்பட்டுச்சுன்னா நாமும் அவனுக்கு அடிமையாவோம். தகப்பனுடைய வீட்டுக்கு என்னால் போக முடியாது. இந்த காலை வேளையில இந்த ஒரு காரியத்தை மட்டும் தான் நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஒரு நிமிடம் யோசித்து பாருங்க. 2025ல இடத்துல காணப்பட்ட காரியம் இன்னும் நான் மாற்றவில்லை. 11வது நாள் ஆகிவிட்டது, இன்னும் அப்படிதான் இருக்கிற. தேவன் இன்றைக்கு உங்களை மாற்றும்படியா, என்னையும் மாற்றும்படியா அழைக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த வருஷத்துல 10 நாள் போயிருக்கலாம், இன்னும் மீதி நாட்கள் உண்டு. இன்றைக்கு நம்ம ஆராய்ந்து பார்த்தாச்சோ, இனிமேல் இந்த கோபம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இனிமேல் இந்த உலக இச்சை எனக்கு வேணாம் ஆண்டவரே. 2025ல அவங்களுக்கு அது கிடைச்சது, இவங்க இப்படி இருக்கிறாங்க, நான் மட்டும்தான் எப்படி இருக்கேன்னு சொல்லி தேவையில்லாம யோசிக்கிற இந்த தேவையில்லாத சிந்தனை எனக்கு வேணாம் ஆண்டவரே. எனக்கு நீர் என்ன வைத்திருக்கிற அதை மட்டும் பார்த்துட்டு போவேன். ஒப்பு கொடுப்போமா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இன்னும் சில வசனங்களை வாசிக்கலாம். நான் சொல்ற வசனங்கள் நம்முடைய சாக்கில் இருக்கான்னு மட்டும், சொல்ற காரியங்கள் நம்முடைய சாக்கில் இருக்கான்னு மட்டும் வாசிங்க. மத்தேயு 15:19 வாசிங்க. இப்ப வாசிக்க போற இந்த வசனங்கள்லாம் நம்முடைய சாக்குல காணப்படுறான்னு மட்டும் கொஞ்சம் சோதித்து பார்த்து கொள்ளுங்க. மத்தேயு 15:19. எப்படி எனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். மறுபடியும் நான் வாசிக்கிறேன், பொறுமையாக நன்றாக யோசித்து பார்ப்போம். இந்த லிஸ்ட்ல காணப்பட்ட ஏதாவது ஒன்று என்னிடத்தில் இன்னும் இருக்குமாயின் இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். ஏன்னா இதெல்லாம் பிசாசுக்கு சம்பந்தப்பட்ட காரியங்கள். இதெல்லாம் 2025ல என்னிடத்துல காணப்பட்டுச்சு. 2026ல எனக்கு அது வேண்டாம், நான் அதை வாசிக்கிறேன் பாருங்க. இயேசு சொன்ன அந்த வார்த்தையை பாருங்க, இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும். இந்த பொல்லாத சிந்தனை என்பது மற்றவர்களை குறித்து தவறாய் நினைப்பதும் உண்டு. இவங்களாம் எங்க நல்லா இருக்க போறாங்க, இவங்களாம் சில பேர் செய்ய முடியும், சில பேருக்கு செய்ய முடியாது, ஆனால் மைண்ட்ல யோசிச்சுப்பாங்க இவங்களாம் விளங்காம தான் போவாங்கன்னு சொல்லி, அதுவும் பொல்லாத சிந்தனை. நன்றாய் கவனிச்சு அடுத்த காரியத்தை பாருங்க. கொலை பாதகங்கள். சில நேரத்தில் நமக்கு தோணல, இவனெல்லாம் கொன்னுடணும், கொன்னுட்டா நல்லா இருக்கும், இவங்களாம் செத்துட்டா நல்லா இருக்கும், வாய்ப்பு கிடைச்சா அவனை போட்டு தள்ளிடணும். கொலை பாதகங்கள் எண்ணங்கள். அடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும்.
அல்லேலூயா. இந்த லிஸ்ட்ல யார்ட்டையாவது நம்ம சாக்குல இந்த இதுல ஏதாவது ஒரு பொருள் இருக்குங்க அப்படின்னு யாராவது இருக்கிறீங்களா? இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அதுவும் இருக்கான்னு சோதித்து பார்த்து கொள்ளுங்க. கலாத்தியர் 5:19-21 வாசிச்சு பாருங்க. என்றா நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். கலாத்தியர் 5:19-21. பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. 19-21. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாம் கவனிங்களா? அந்த வார்த்தை எப்படி முடிஞ்சது? இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள், எல்லாரும் சொல்லுங்க, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள். அப்ப தகப்பன் வீட்டுக்கு என்ன பண்ண முடியாது? இப்ப பென்யமின் தகப்பன் வீட்டுக்கு யோசேப்புக்கு சொந்தமானது அவன்கிட்ட இருந்துச்சு. இப்போ இந்த ஸ்பாவம் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. தகப்பன் வீட்டுக்கு நான் போக முடியாது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் இதெல்லாம் ஒரு கேரக்டர்ஸ், பாவங்கள் தானே. நான் பிறக்கும் பொழுது என்னிடத்துல வந்துருச்சு, மாறிடும், காலம் போனால் மாறிடும், நாள்கானா தானா சரியாயிரும், வயசாயிடுச்சுன்னா அதுவா சரியாயிரும் என்று நினைத்தால் அதற்கு முன்னாடி என்னுடைய மரணம் இருக்குமாயின் அது மாற்றப்படுவதற்கு முன்பாக நான் ஒருவேளை நித்திரை அடைந்தால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. இந்த காரியத்தை மிகவும் சீரியஸாக புரிந்து கொள்ளுங்க. இதுல சில காரியங்களை குறித்து நம்ம கவனமா இருப்போம், இதெல்லாம் நம்ம இடத்துல காணப்படாது. ஆனா நான் சில காரியத்தை வாசிக்கிற மாதிரி அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த முதல்ல வர்ற காரியங்களை கொஞ்சம் கவனமா இருப்போம். விபச்சாரம், அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, இது. ஆனா அதுக்கு பின்னாடி வர்றது பாருங்க, பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். பகை இருக்குதா? சொல்லுங்களேன். வைராக்கியம், செத்தாலோ அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் நம்ம கிறிஸ்மஸ்க்கு ஒரு ப்ரோக்ராம் நடித்தோம்ல, இன்டர்வியூ வித் சாத்தான். அதில் இந்த பாயிண்ட் வச்சுருந்தோம். செத்தாலும் அவன்கிட்ட பேச மாட்டேன், பிசாசு சொல்லுவான், செத்து பாரு எங்க வருவ. கவனிச்சிங்களா அந்த பாயிண்ட? அதை எழுதணும்ட்டு தான், கண்டிப்பா வச்சாகணும்னு தான் எழுதணும். அல்லேலூயா. அதை சொன்னவர் யாரும் இல்லை, நம்ம சிமியோன் தான். அல்லேலூயா. எல்லா கிரெடிட்டும் அவருக்கே இருக்கட்டு. யோசித்து பாருங்க, இதெல்லாம் விளையாட்டு கிடையாதுங்க. பென்யமீனுடைய சாக்குல யோசேப்புக்கு சம்பந்தப்பட்ட பொருள் இருந்தா தகப்பனிட்டு போக முடியாதது போல என்னுடைய வாழ்க்கையில இருதயத்துல இந்த பகை இருந்துச்சுன்னா, இந்த வைராக்கியம் இருந்துச்சுன்னா, அதுல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். பகை ஒண்ணு, விரோதங்கிறது இன்னொன்னு, வைராக்கியங்கிறது இன்னொன்னு, கோபங்கிறது இன்னொன்னு, சண்டைங்கிறது இன்னொன்னு, பிரிவினைங்கிறது இன்னொன்னு, மார்க்க பேதங்கிறது இன்னொன்னு. அல்லேலூயா. இதெல்லாம் இல்லாம இன்னைக்கு யாராவது இருக்கிறீங்களா? என் சாக்குல இந்த நீ வாசிச்ச ஒரு பொருள் கூட கிடையாதுங்க, ஒரு பொருள் கூட கிடையாது. நீ 2 வசனம் வாசிச்சல்ல, மத்தேயுலயும் வாசிச்ச, கலாத்தியலையும் வாசிச்ச, ஏன் சாக்குல ஏன் வாழ்க்கையில இந்த எந்த விதமான பொருளும் கிடையாது. 2025 ஒருவேளை என்கிட்ட இருந்திருக்கலாம், 2026 நான் வைக்கலன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு சிலர் இருக்கிறீங்க, சந்தோஷம். மற்றவர்கள், அன்பான தேவச்சனமே, இந்த காலை வேளையில 2025 முடித்து 2026 வந்திருக்கிற நான், யோசேப்புக்கு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பொருள் என்னிடத்தில் இருப்பதினால்தான் தேவன் உங்களோடும் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அன்பான தேவச்சனமே, அந்த பொருளை நீ உன்னை விட்டு அகற்றவில்லை என்றால், பிசாசுக்கு சம்பந்தப்பட்ட இந்த சுபாவத்தை உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் நீக்கவில்லை என்றால் தகப்பன் வீட்டுக்கு போய் சேர முடியாது.
2026 வருடம் 2025 மாறியே தான் இருக்கும். எந்த வித்தியாசமும் இருக்கு? ஏன்னா நான் மாற்றப்படல, என் சுபாவம் மாறாது, என் கிரியை நான் மாற்ற மாட்டான. தேவன் மட்டும் என்ன மாற்றி ஆஸ்வதிக்கணும் முடியாதுங்க. லேலூயா, லேலூயா. நெகட்டிவா பேசுறேன்னு நினைக்காதுங்க. இதை நீங்க பாசிட்டிவா மாத்திட்டீங்கன்னா தேவனுடைய ஆசீர்வாதம் வாழ்க்கையின் நடத்துதல் வேற விதமா இருக்கும். அதை புரிந்து கொள்ளாமல் என்னுடைய சுபாவங்களையும் பிசாசுக்கு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு காரியத்தை எனக்குள்ள வைத்துக் கொண்டு எத்தனை வாக்கு தத்தங்களை நான் எடுத்தாலும், எத்தனை தீர்க்க தரிசனத்தை கேட்டாலும், எத்தனை பேரிடத்தை செபித்தாலும் சரி, நான் என்னுடைய கிரியையை மாற்றாமல் தேவனுடைய கிரியை என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் எதிர்பார்ப்பது நடக்கூடாத காரியங்க. நம்முடைய தேவன் ஒரு வார்த்தையை சொன்னார், அதை வாசிச்சு பாருங்கள்ல. யோவான் எழுதின சுவிசேஷத்துல 14:30 வாசிங்க. இயேசு சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 14:30, இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் சம்பந்தப்பட்ட எதுவும் என்கிட்ட. ஆமா தானே? எல்லாரும் என்ன பாருங்களேன், அதுதானே போட்டிருக்கு. இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசு வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அவன் சம்பந்தப்பட்ட எந்த காரியமே என்கிட்ட இல்ல. ஓசியால இந்த வசனத்தை நீங்கள் வாசிச்சிருப்பீங்களான்னு தெரியல, கொஞ்சம் கவனிச்சு வாசிச்சு பாருங்க. 8ஆம் அதிகாரத்துடைய 1ஆம் வசனத்தை வாசிக்கல. ஓசியா 8:1. கர்த்தருடைய வீட்டின் மேல் யார் பறந்து வரா? சத்துரு. எப்படி கர்த்தருடைய வீட்டின் மேல் பறக்க முடியும்? இப்ப கர்த்தருடைய வீடு என்பதை நம்மள வச்சுக்கிடுவோம். ஏன் வீட்டு மேல சத்துரு பறக்கிறா? ஏன் பறக்கிறா? இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப கழுகு, சில வேளை கழுக பார்ப்பதே அரிது தானே? ஆமா தானே? பருந்த கூட பார்த்துடலாம், கழுக பார்ப்பது ரொம்ப அரிது. ஏன்னா அது இங்க இருக்காது, பொதுவா மலைகள் பெரிய உயரமான இடங்கள்ல தான் வாசம் பண்ணும். அந்த கழுகு, நல்லா புரிஞ்சுக்கங்க, அந்த கழுகு கீழே இறங்குதுன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அதுக்கு தேவைப்பட்ட இல்லாம இறங்குமா? நம்ம ஊர்ல கள்ள பருந்துன்னு சொல்லுவாங்க. அந்த பருந்த எங்க ஊர்ல சொல்லுவாங்க கள்ள பருந்துமாங்க. கோழி குஞ்சியை பிடிச்சிட்டு போயிடும். அந்த கள்ள பருந்து யூஸ்வலா ஒரு ஹைட்ல தானே பறக்கும். கீழே இறங்கி தாழ்ந்து வருதுன்னா என்ன அர்த்தம்? இப்ப கர்த்தருடைய வீட்டுக்கு மேல சத்துரு பறக்கிறன்னா அந்த வசனம் எப்படி ஆரம்பிச்சது பாருங்க. உடன்படிக்கையை மீறி நியாயப்பிரமாணத்தோட துரோகம் பண்ணினபடியாலதா கர்த்தருடைய வீட்டுக்கு மேல யார் பறக்கிறா? உங்களுடைய என்னுடைய வீட்டுக்கு மேலே சத்துரு ஏன் பறக்கிறான்? ஏன் அவன் நம்ம 2025 இருந்து 26 தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறான் என்றால், அவனுக்கு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒன்றை இன்னும் வச்சுக்கிட்டு இருக்க. அதை விடுகிற வரைக்கும் அவன் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நான் எடுத்து எறிந்தேன் என்றால், கழுகுக்கு சம்பந்தப்பட்ட பொருளை நான் தூக்கி எறிஞ்சிட்டேன்னா கழுகு அதுக்கப்புறம் என் வீட்டுக்கு மேல பறக்காது. அதை நான் தூக்கி எறியாம கழுகே போன்னு கத்துனாலும் கதறினாலும் என்ன பண்ணவாது? போகுமா? போகுமா? போகாதா? போகாது. நான் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று. இந்த கழுகு ஏன் கீழே இறங்குது? அதுக்கு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு செத்த கிரி அங்க இருக்கு. செத்த கிரி அதுல காணப்படுகிறதுனால இறங்கி வருது. இப்ப நான் அதை தூர அகற்றிட்டேன்னா அது அங்க போயிருமே தவிர என்ன தொடாது. அதை நான் அகற்றாம சத்ருவே போயிரு, சத்ருவே போயிரு, அப்பாலே போ சாத்தானேன்னு பல தடவை முழங்கினாலும் சரி, அவன் மறுபடியும் சொல்லுவான், எனக்கு விருப்பப்பட்ட காரியம், எனக்கு சம்பந்தப்பட்ட காரியம் வந்துட்டு ஒன்று இருக்கு, அதை நீ தராம உன் தகப்பன் வீட்டுக்கு என்ன பண்ண முடியாது. அல்லேலூயா. இவ்வளவுதான் பிரசங்கம், வேற எதுவும் பேச போறது இல்லை. இந்த 2025 இருந்து 26 வந்துட்ட ஒரு நிமிடம் ஆராய்ந்து பாருங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியேறங்கமா இருக்கின்றன சொல்லி சில காரியத்தை வாசிச்சோல்ல. நான் ஏன் அந்த 5 காரியத்தை தெளிவா சொன்னேன்னா, மற்ற காரியங்களை குறித்து நாம் நினைத்துக் கொள்வோம் இதெல்லாம் பெரிய பாவம், பச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், இச்சையெல்லாம் பெரிய பாவம். ஆனா பகை, விரோதம், கோபாக்கினைகள் அல்லது சண்டைகள், மார்க்க பேதங்கள்லாம் சின்ன பாவம், இதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் தேவன் அங்க பிரிச்சு எழுதல. மேல இருக்கிறதெல்லாம் டாப் பிரையாரிட்டி பாவங்கள், கீழே இருக்கிறதெல்லாம் லோ பிரையாரிட்டி அப்படி சொல்லல. எல்லாம் ஒரே லிஸ்ட்ல தான் வச்சிருக்காரு. அல்லேலூயா. இந்த சுபாவத்தை மாற்றிக்கொள்ளுவோம். யார் எதை சொன்னாலும் திருப்பி சண்டை போடுற மாதிரி தான் பேசுவேன். 2 வார்த்தை சொன்னா 4 வார்த்தை பேசுவேன்.
யாராவது என்கிட்ட வந்து மூஞ்ச கொடுத்து பேசினாங்கன்னா திருப்பி முகத்தை சுளிக்கிற மாதிரியா தான் என்னுடைய வார்த்தைகள் இருக்கும். பகையை வச்சுக்கிட்டே தான் இருப்பேன், விரோதத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே தான் இருப்பேன், வாய்ப்பு கிடைக்காதான்னு காத்துக்கிட்டு இருப்பேன், எப்ப பார்த்தாலும் எதுக்காக சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன். யார் காரணம் ஒரு விஷயமே இருக்காது, ஆனாலும் சண்டை போடுவேன். அல்லேலூயா. இந்த சுபாவத்தை நான் 2025 வச்சிருந்தேன். ஆனா 2026 நான் மாற்றணும்னு விரும்புறேன்னா தேவன் இந்த நாள்ல உங்களை என்னையும் அதை செய்யும்படி அழைக்கிறார். அதை செய்யறதுக்கு என்ன பண்ணணும் மட்டும் ஒரு வசனத்தை வாசிச்சு முடிச்சிடலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. அதே போல அப்போஸ்தலர் 28:5 வாசிச்சிருங்களா, ரெண்டும் ஒரே போலதான் இருக்கும். அப்போஸ்தலர் 28:5. கவனிங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு 2025 பென்யமீனாக எனக்குள்ள யோசேப்புடைய பாத்திரம் இருந்ததுனால என் தகப்பனாக யாக்கோபை பார்க்க என்ன முடியாதபடி என்னை தடுக்கிறாங்க. 2025 என்னத்துல காணப்பட்ட இந்த பாவத்தை 2026 சுபாவத்தையும் எடுத்துக்கிட்ட இப்ப என்னால தகப்பனோடு ஆராதிக்க முடியல. வீட்டுக்கு மேல சத்துரு கழுக போல பறக்கிறான். இப்ப நான் என்ன பண்ணணும்னா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றே மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, சில பேர் யோசிப்பீங்க, எப்ப பார்த்தாலும் கோபம் வருது, எரிச்சல் வருது, நான் என்னவோ கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன். 2025 ரொம்ப கோவப்பட்டேன், 2026 கோவவே பட மாட்டேன் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தெளிவா சொல்றேன், மறுபடியும் என்ன பண்ணுவீங்க? ஏன்னா என் பலத்தால் அதை மாற்ற முடியாது. எனக்கு தேவை உன்னதத்தின் பலன், எனக்கு தேவை அவ எல்லாவற்றையும் ஜெயித்த ஒருவருடைய கிருபை. அதற்கு நான் என்ன பண்ணணும்னா ஜெபத்துல உபவாசத்துல, ஆண்டவரே எப்ப பார்த்தாலும் எனக்கு கோவம் வருது, ஆண்டவரே எப்ப பார்த்தாலும் எரிச்சு விழுந்துகிட்டே இருக்க, யாரை பார்த்தாலும் கடிச்சிடணுங்கிற அளவு கோவப்படுற, எதுக்குன்னு தெரியல, யாரை பார்த்தாலும் எரிச்சலா இருக்கு, எப்ப பார்த்தாலும் யார்ட்டையா சண்டை போட்டே இருக்கிற, எப்ப பார்த்தாலும் இந்த மாம்சத்தின் இச்சையை நான் விடுக்க முடியல, எதை பார்த்தாலும் வாங்கணும், எதை பார்த்தாலும் அதை வாங்கிடணும், இப்படியே மைண்ட்ல இருக்கு. ஆண்டவரே இதுல இருந்து என்னை விடுவீங்கன்னு சொல்லி உபவாசித்து அல்லது என்னுடைய ஜெபத்தில் ஆண்டவரே இந்த மாம்சத்தின் கிரியைகள் இருந்து என்னுடைய ஜென்ம சுபாவத்திலிருந்து என்னை விடுவையும் சொன்னால், வேதம் சொல்லுகிறது பவுல் என்ன செய்தான் என்றால், தன்னை கடித்த அந்த விஷ பூச்சியை தீயிலே உதறி போட்ட பொழுது வேதம் சொல்லுகிறது ஒரு தீங்கும் இங்க உங்க கையில என் கையில கடிச்சு தொங்கிட்டு இருக்கிற இந்த பிசாசின் பூச்சிய, இந்த கோபம்ங்கிற பூச்சிய, இந்த எரிச்சல்ங்கிற பூச்சிய, இல்ல வேற என்ன பாவம் இருக்கோ உலகத்தின் மாம்சத்தின் கிரியைகள் அல்லது உலகத்தின் மேல் இச்சைய தீயில உதறி போட்டோம் என்றால், பரிசுத்தாவின் அக்கினியில உதறுவோம் என்றால், ஜெபத்திலே உபவாசத்தை ஆண்டவரே என் சுபாவத்தை மாற்ற எனக்கு உதவி செய்யுங்க. நான் இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன், என் பலத்தால் இவைகளை மேற்கொள்ள முடியாது. நான் இனி கோபப்பட மாட்டேன், கண்ட்ரோலா இருப்பேன்னு நினைச்சாலும் ஒரு டைம் கண்ட்ரோலா இருப்பீங்க, அடுத்த டைம் கண்ட்ரோல் லூஸ் பண்ணுவீங்க. ஆனா தேவனின் பலன் எனக்குள்ள வருமாயின் இந்த மாம்சத்தின் கிரியைகளை நான் ஜெயிக்க முடியும். அதற்கு நான் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, என் ஜெபத்திலே உபவாசத்தையும், ஆண்டவரே இந்த யோசேப்புடைய பாத்திரம் எனக்கு வேண்டாம், இந்த ஜென்ம சுபாவம் எனக்குள்ள வேண்டாம், இது 2025 எனக்குள்ள காணப்பட்ட காரியம் 2026 எனக்குள்ள வேண்டாம், என் சுபாவத்தை மாற்றுங்க, தாழ்மை உள்ளவன என்ன மாற்றுங்க, மிகுந்த பொறுமையை தாருங்க, எரிச்சல் எடுத்து போடுங்க, அன்பை தாருங்க, பகைகளை மன்னிக்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபத்திலே உபவாசலையும் கேட்டால் அவைகளை தந்து என்னை தேவன் இந்த 2026 நான் நினைத்ததை விட அதிகமா ஆஸ்வதிக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம்.